சென்சார் மட்டுமே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடணும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை எதுவுமே கிடையாது. இந்த படத்துல வந்து அண்ணா இருமொழி கொள்கை சீன் வருது, அது கட்டுனாங்க. ஆனா காலையிலேயே அது வந்து இணையத்துல வைரல் ஆயிடுச்சு. அந்த சீனை அப்படியே போட்டிருக்காங்க. எங்க அன்கட் பராசக்தி இல்ல பராசக்தி அன்கட்டுன்னு போட்டு இணையத்துக்குள்ள இதை விடுவாங்களா? அதை நீங்க எப்படி தடுக்க போறீங்க? தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. இந்த காலத்துல சென்சாருங்கிறது ஒரு 10ஆம் பசலித்தனமான பைத்தியக்காரத்தனமான விஷயம். தேவைக்கு வந்து மனிதர்கள் மொழியை கற்றுக்கொள்வார்கள், இவ்வளவுதான் பாயிண்ட். அப்போ இந்த திணிப்பையும் வல்லாண்மையும் எதிர்த்து தான் வந்து எங்களோட இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள். வல்லாண்மை என்பது என்னன்னா, மணியாளர் பாடத்துல தொடங்கி சப்பாத்தி வரைக்கும் உங்களோட ஆதிக்கத்தை செலுத்துகிற மனோபாவம். அப்ப நாம வந்து ஆதிக்கத்துக்கு அடிபணிவது இல்லை. இந்தி அரைக்கை மட்டும் இல்ல, இந்தி தமிழுக்கு செந்தின்னு எழுதி போடுவோம். மாணவர் குண்டடி விட்டு அவரு ஒரு போலீஸ் வேலையில சேர்றது அவரோட கனவு. கடைசியில அவருக்கு சேர முடியாம போய் ஆரம்ப பள்ளியோட ஆசிரியரா வாழ்நாள் பூராவும் கழிச்சாருங்க. அவர் வந்து ஒரு பிரபலமான ஊடகவியலாளரோட தந்தை. இன்னமும் எனக்கு டச்சில் இருந்தது. பலரின் வாழ்க்கை அதில் பாதிக்கப்பட்டது. துப்பாக்கி குண்டு எப்படி அங்கே சிதறல் வரும்னாங்க, தரையில் தார் ரோட்டில் வந்து துப்பாக்கியை வச்சு சுடுவாங்கங்க. நான் குறிப்பிட்ட அந்த அவருக்கும் கூட அப்படியானது தான் காயம். கொஞ்சம் பெரிய தோட்டா, அது பட்டு தெரிக்கும் போது அந்த சிதறல்கள் வந்து நிறைய பேரை அட்டாக் பண்ணட்டும்ங்கிறது நோக்கம். கொடுமையான விஷயம். பட் பாதிக்கப்பட்டவங்கள பெரும்பாலும் வந்து வசதி இல்லாத எளிய பின்னணி கொண்டவங்க, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது தான் அந்த ஏபிஆர்ஓ போஸ்ட், பிஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம டிஐபிஆர், அது வந்து ஏபிஆர்ஓன்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணார் அண்ணா. ஆமா, ஏபிஆர்ஓ போஸ்ட் கிரியேட் பண்ணது நம்ம இவர் தான், ஒருத்த நாடு கணேசன் தான், எல்ஜி தான். ஒரு ஆஃபீஸ்க்காக போகிற அவர் நல்ல வசதியான பின்னணி. ஒரு ஆஃபீஸ்க்காக போய் நீங்கள் ஏபிஆர்ஓ போட்டுங்க, இந்த பையன் வந்து இப்படி அவனை பற்றியெல்லாம் சொல்லி தப்பாக நினைக்க. அப்படிதானே நடராஜனே ஏபிஆர்ஓ வந்தாரு. தினத்தந்தி மட்டும்தான் ஆதரவு, எல்லா செய்திகளையும் போட்டாங்க. இன்றளவுக்கும் தினத்தந்தி பேரில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம், மறக்கவே முடியாது. அதை சீப்பா ஐயா தான். எம்ஜிஆர் மேலாம் இப்போ எங்களுக்கு கோபம். 1901 படப்பிடிப்புக்கு ஒரு கோவா போயிட்டாரு போராட்டம் நடக்கும்போது. அவர் வந்து இல்லை, நான் ஏற்கனவே கமிட்டடு, அங்கே எல்லாரும் போயிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லா உதாரணங்களும் மேட்டுக்குடி மக்கள், பிராமணர்கள், இவங்களே வந்து உதாரணமாக கொண்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா எல்லாரும் நியோ பிராமின் ஆயிடுவீங்க. நீயும் பிராமணன் ஆயிடுவ. உனக்கு ஒரு பண்பாடு இருக்கு, அந்த பண்பாட்டு வளையத்துக்குள்ள நீ வாழு. யாரோடையும் பகமை பாராட்ட வேண்டாம். அதுக்காக உன் பண்பாட்டை எதுக்கு அவன் பண்பாடா மாத்த பாக்குறான்? இந்த கேள்விக்கு விட வேணுமா வேண்டாமா? அதுக்கெல்லாம் விடைதான் இந்த பராசக்தி படம்ங்கிறது என்னோட ஃபீல். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பராசக்தி படம் பெரிய எதிர்பார்ப்பை தொடர்ந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே சென்சார் வந்து 25 இடங்கள்ல கட் பண்ணிருக்கிறாங்க. நம்ம முக்கியமா அண்ணாதுரை தான் ஆள்கிறான் அப்படின்ற அந்த வசனங்கள் எல்லாம் மியூட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தி அரக்கி அப்படின்றதெல்லாம் மியூட் செய்யப்பட்டிருக்கு. தீ பரவட்டும் என்பது நீதி பரவட்டம் அப்படின்னு சொல்லி மாத்தி இருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் படம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளா மாறி இருக்கு. நீங்க 1965 அந்த போராட்ட காலத்துல ஸ்டூடெண்ட் தான். நீங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? நீங்க அந்த போராட்ட காலத்தை நேர்ல பார்த்தவங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க, நம்ம நேர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தீ பரவட்டும் வந்து 1940களில் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு நூலுங்க. ஆனா அதுக்கு இயற்றியோன் வந்து அண்ணாதுரைன்னு இருக்கும். நான் அதை படிக்கும்போது 63, 64 ஆயிடுச்சு. அதாவது என்னோட ஸ்கூல் டேஸோட கடைசி. அது தீபரவட்டம் உண்மையிலே என்னன்னா, சென்னையிலையும் சேலத்திலையும் சொற்போர் நடக்குது. சொற்போர்ல 4 பேர் கலந்துக்கிறாங்க. அண்ணா ஒன்று, ராப்பி சேதுப்பிள்ளை ஒன்று, ஈழத்தடிகள் ஒன்று, இன்னொரு 4 பேருங்க. 4 பேருமே ரொம்ப முக்கியமானவர்கள். 4 பேரோட தொகுப்பும் பேச்சும் அந்த சொற்போர்ல, அதே மாதிரி தலைமை உரை பேச்சும் அடங்கிய ஒரு நூல். அவ்வளவுதான் அது. அது சப்ஜெக்டே என்ன அப்படின்னா, இந்தி சப்ஜெக்ட் கிடையாது. அதோட சப்ஜெக்டே கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற நூல்கள் ஒழிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய டிஃபரண்ட் சப்ஜெக்ட் பாருங்க. ஒழிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? 40களில் 43 என்னமோங்க, ஒரு ₹1 புக்கா தான் அது வெளிவந்துச்சு. அண்ணா பேசுவாரு, கருத்தை வந்து எதிர்த்தும் பேசுவாங்க. அந்த முன்னுரையிலே தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. எல்லா தரப்பு கருத்துலையும் நாங்கள் சொல்லணும்னு நினைச்சோம். ரொம்ப விவாதம் கண்ணியமான முறையில் நடந்தது சொற்போர்.
சென்னையில நடைபெற்ற கூட்டத்துல மட்டும் தலைவர் வந்து தன்னோட கருத்தை தெரிவிக்காம போயிட்டாரு. சேலம் கூட்டத்தில் தலைவர் தன்னோட கருத்தை தெரிவித்தார். அப்புறம் பின்னாடி அந்த நூல் வந்து ரீபப்ளிஷ் ஆகும்போது அண்ணாதுரைங்கிற பேர் மட்டும் அதுல வருங்க. உள்ள பாத்தீங்கன்னா தோழர் அண்ணாதுரை தான் இருக்கும். இந்த நூல் கொஞ்சம் தடை பண்ணப்பட்டு அப்புறம் வெளியே வந்து இப்போ எங்க ஸ்டூடெண்ட் டேஸ்ல நாங்க படிச்சு இன்ஃபேக்ட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டாங்க. இப்போ இந்த தடை காரணமாக நெட்ல அவைலபிள். நீங்க தீ பரவட்டும் அண்ணா அறிஞர் அண்ணான்னு அடிச்சீங்கன்னா நெட்ல வந்து பிளிப்பு புக்காலாம் அவைலபிள். அப்படி திறந்து படிக்கிற மாதிரி அவைலபிள். அப்ப எல்லாரும் படிக்க தானே செய்வாங்க. இப்போ சரி, பெரியாரோட நூல்களுக்கு எதிர்ப்பு கிளப்பும் போது புத்தக கண்காட்சியில அதிகமா விற்பனையான 10 நூல்கள்ல பெரியார் பற்றிய நூல்கள் இப்பவும் அப்படிதான் இருக்கு. அப்ப அண்ணா எழுதிய தீ பரவட்டும் நூல் வந்து வெகுஜன பார்வையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சே ஒரு 35 வருஷத்துக்கு மேல இருக்குங்க. 40 வருஷம் இருக்கும். இப்ப மீண்டும் வந்து அது பற்றிய சிந்தனைகள் வர்றது எனக்கு என்னமோ இது வெல்கம் நினைக்கிறேன். சென்சார் போர்டு தமிழ்நாட்டுக்கு செய்துள்ள நன்மைகள்ல இது ஒண்ணு, அப்படி பார்க்கலாம். இல்ல பிஜேபி அரசு செய்துள்ள நன்மைகளில் இது ஒன்று. ஏனென்றால் தீ பரவட்டும்னா என்னங்க, நீதி பரவட்டும்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதாங்க. தீ பரவனாதான் நீதி பரவும். அண்ணாவோட கருத்துக்கள்ல முரண்பாடு இருக்கலாங்க, அது அவரே வெல்கம் பண்றாரு. அந்த காலத்து கூட்டங்கள்லங்க நம்ம வந்து வெறுமனே பேச்சை கேட்டுட்டு போறது கிடையாது. கேள்வி கீழே இருந்து எழுதி கொடுக்கலாம். அதாவது பார்வையாளர்கள் வினாக்களை எழுதி கொடுக்கலாம். அதை வந்து சிறப்பு சொற்பொழிவாளர் கடைசியில அவரோட உரையோட கடைசியில ஒவ்வொரு கேள்வியா வச்சு பதில் சொல்லுவாருங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டோட அரசியல் பாரம்பரியம். எந்த மாநிலத்திலும் இது கிடையாது. தமிழ்நாட்டிலும் இப்போ கொஞ்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா எங்களோட ஸ்டூடெண்ட் டேஸ்ல அப்படி இருந்ததுதாங்க. கேள்வி எழுதுறதுக்காக தயார் பண்ணிட்டு போவோம். கூட்டம் கேட்கறதுக்கு சும்மா எல்லாம் போறது இல்லைங்க. கூட்டத்துக்கு முன்பே வந்து என்ன பேச போறாரு அரசியல் சிந்தனைகளோட போய் கேள்வி கேட்கணும், சிறப்பு சொற்பொழிவாளர் மடக்கணும் அப்படின்னு போவாங்க. பெரியார் கூட்டத்தில் நகைச்சுவையா சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் கேள்வித்தாள், அதுக்கு தாள்லாம் கொடுப்பாங்க, துண்டு தாள்லாம் கொடுப்பாங்க. முட்டாள் அப்படின்னு எழுதி மேடைக்கு அனுப்பிட்டாரு. வரிசையா வச்சு வாசிக்கும் போது முட்டாள்னு மட்டும் வந்துச்சு. அவர் ரொம்ப சமத்காரமா யாரோ ஒருத்தர் இங்க கையெழுத்தை மட்டும் போட்டுட்டு கேள்வி எழுத மறந்துட்டாரு அப்படின்னு வாசி காமிச்சார். இதெல்லாம் இங்க இருக்கிற வரலாறுங்க, அது புரிஞ்சுக்கிடணும் இல்லையா? தமிழ்நாடுங்கிறது சினிமா நட்சத்திரங்களின் பின்னால் போகிற மாநிலம். முட்டாள்தனமான வாதங்க அது. அது ரொம்ப அருமையா விலைக்கு ஒரு தலையங்க எழுதியிருப்பாங்க. தமிழ்நாடு வந்து சினிமா ஸ்டார் பின்னாடி போகல, சினிமா ஸ்டார்களை தமிழ்நாடு தனது அரசியல் சிந்தனைகளுக்கு பயன்படுத்தி கொண்டது, அவ்வளவுதான். திரைமொழி மூலமாக நம்ம சித்தாந்தத்தை வளர்த்திருக்கிறோம், எழுத்து மூலமாக வளர்த்திருக்கிறோம், நாடகம் மூலமாக வளர்த்திருக்கிறோம். இதுதான் நம்ம வரலாறு. அப்போ தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறு ஒரு 100-125 வருஷம். இங்க 4-5 விஷயம் ரொம்ப முக்கியம். அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், மத நல்லிணக்கம், மொழி உரிமை, மாநில உரிமை, பெண் விடுதலை எல்லாமே இங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் சிந்தனையோட ஒன்றி போனது 125 இயர்ஸா. மொழிக் கொள்கையும் அப்படிதான், இருமொழி கொள்கையும் அப்படிதான். இதை வைத்துதான் இந்த அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து எளிய மக்களுக்கு விளக்குவதற்கு பயன்பட்ட சாதனம் ஒரு காலத்துல நாடகங்க, அதற்கு பிறகு வந்து சினிமா. இவ்வளவுதான். இப்ப நாங்க சின்ன பையனா இருக்கும்போது எதை வச்சுங்க நாங்க இதெல்லாம் புரிஞ்சுட்டு இருப்போம். இவ்வளவு டஃப் சப்ஜெக்டே எப்படி புரிய? பேசினாள், பேச மாட்டாள் ஏனென்றால் ஒரு கல். பராசக்தி வசனம், பழைய பராசக்தி. கல்லை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அப்போ அம்பாள் எந்த காலத்துல பேசினால் கல்லுன்னு முடியும் போது க இல்லுங்கிற உச்சரிப்பு நமக்கு நல்லா தெரியுங்க, தெளிவா. இவன் கட் பண்ணி மியூட்டா இருக்குமா, கீழே வந்து தரை டிக்கெட்லயோ இல்ல அதுக்கு அடுத்த வரிசையிலேயோ உட்கார்ந்து இருக்கிற மகாஜனங்கள் கல் அப்படின்னு கத்துவாங்க. எங்க லிப் மூமெண்ட்டை வச்சு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்காக இருக்காங்க. இவங்க கட் பண்றதுன்றது ஒரு எழுச்சி உருவாக்குது அவங்க பார்வையாளர்களுக்கு. அதை சொல்ற பார்வையாளர்களுக்கு அது போய் சேர்ந்துருதுங்க. அன்பேவா படத்துல பாடல் உதய சூரியனின் பார்வையிலேன்னு வரும். எம்ஜிஆர் பாடுற பாட்டு 66. எம்ஜிஆர் வந்து திமுகவோட பொருளாளர். அதை கட் பண்ணணும், மாத்தணும்ட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி. எப்படி மாத்த? ஏவிஎம் முடங்க எப்படி மாத்தன்னு பயங்கரமான வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு இப்போ நீதி பரவட்டுன்னு மாத்துற மாதிரி புதிய சூரியனின் பார்வையிலேன்னு மாத்துறாங்க. இப்பவும் ரெக்கார்ட்ல உதய சூரியனின் பார்வையில் தான் இருக்கும். ஆனா அந்த காலத்துல அந்த பாட்டு வரும்போது
உதயசூரியனின் பார்வையில, அது புதிய சூரியன் பார்வையிலன்னு தான் திரையில எம்ஜிஆர் பாடுவாரு. ஆனா கீழே இருக்கவங்களாம் உதயசூரியனின் பார்வையிலன்னு அதை மாத்துவாங்க. இது எப்படி நீங்க இதெல்லாம் நீங்க மாற்றி அமைக்க முடியும்? சென்சார் மட்டுமே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. இந்த படத்துல வந்து அண்ணா இருமொழி கொள்கை சீன் வருது, அது கட்டுனாங்க. நான் படம் பார்க்கலங்க. ஆனா காலையிலேயே அது வந்து இணையத்துல வைரல் ஆயிடுச்சு. அந்த சீனை அப்படியே போட்டிருக்காங்க. கட் பண்ண சீனு இன்னைக்கு யூடியூப்லயோ இதுலயோ ஒண்ணுல காண கிடைக்கும். நானே நேற்றே கூட சொன்னேன் அதை. எங்க அன்கட் பராசக்தி இல்ல பராசக்தி அன்கட்டுன்னு போட்டு இணையத்துக்குள்ள இதை விடுவாங்களா? அதை நீங்க எப்படி தடுக்க போறீங்க? தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. இந்த காலத்துல சென்சாருங்கிறது ஒரு 10ஆம் பசலித்தனமான பைத்தியகாரத்தனமான விஷயம். ஒரு பெரிய அளவுக்கான சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணிரும், அல்லது வந்து பெண்களுக்கு எதிரானது, இது வந்து வேற ஆர்குமெண்ட்டுங்க. ஆனா மொழிப்போர் நடந்த வரலாறு. அதை நீங்க மாற்றுறதுல எந்த பயனும் இல்லை. அப்போ இது எதை காட்டுகிறதுன்னா, நம்பர் 1, இந்தியாவில் இன்னமும் நிலவுகிற டெல்லியோட ஆதிக்க மனப்பான்மை. டெல்லி தான் இந்தியான்னு நினைக்கிறாங்க. இந்த படத்துல கூட அந்த வசனம் தான் வந்தது, அது உண்மையும் கூட. டெல்லியை தாண்டி இந்தியா பல்வேறு நகரங்கள்ல பல்வேறு எளிய மனிதர்களின் பின்னணியில உயிர் வாழுது, அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றன. அதை அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. இவ்வளவு எதிர்ப்புகள் வருது சார். அந்த அளவுக்கு அந்த மாணவர்கள் போராட்டம் எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரியாக அவங்க ஒருங்கிணைஞ்சாங்க? படத்தில் காட்டப்படக்கூடிய டெல்லி தான் இந்தியாவா அப்படின்ற மாதிரி எல்லாம் வசனங்கள் வருது. ரயில்கள் முற்றுகையிடப்படுவது வருது. இந்தி சபாலாம் எரிக்கப்பட்டதை போல ஒரு காட்சி வருது. அதாவது ஒரு கட்டிடம் தான் சொல்றாங்க. அப்படியெல்லாம் நடந்ததா? அந்த மாணவர் போராட்டம் எப்படி நடந்தது? பொதுவா அந்த மாதிரி மாணவர் போராட்டம் நடக்கும்போது அரசு எப்படி அதை கையாளும்? அடக்குமுறைகள் ஏவப்பட்டதா அப்படின்றதெல்லாம் இருக்கு சார். நீங்க அதை பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன், அந்த வரலாறு. நமக்கு வந்து 1950 கான்ஸ்டியூஷன் வருதுங்க. கான்ஸ்டியூஷன் வரும்போதே என்ன ஒரு கிளாஸ் சேர்த்தாங்க அப்படின்னா, 15 வருஷத்துக்கு தான் ஆங்கிலம் வந்து கூடுதலாக இருக்கும், 15 வருடம் கழித்து முழுமையாக இந்தி அப்படிங்கிறத சேர்த்தாங்க. அப்போ பெரிய அது நமக்கு வந்து 1930களிலிருந்து இருந்து இந்தி எதிர்ப்பு வரலாறு இருக்கு. அது வந்து தமிழ்நாடுங்கிற மாநிலம் வந்து ஈவன் மெட்ராஸ் ஸ்டேட்டா கூட பிரியாத காலகட்டம். ஒரிசாலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பறந்து விரிந்த நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதியில இந்திய திணிப்பு எதிர்ப்பு 1930ல இருந்து 47 சுதந்திரம், 50 கான்ஸ்டியூஷன். 15 இயர்ஸுங்கும் போது அந்த கட் ஆஃப் டேட் எப்படி வந்துச்சுன்னா 1965 ஜனவரி 26ன்னு வந்துச்சு, குடியரசு தினத்தோட. ஏன்னா கான்ஸ்டியூஷன் நிறைவேற்றப்பட்டது அமலுக்கு வந்தது குடியரசு தினத்தன்றைக்கு. அப்போ அதுக்கு எதிர்ப்பு 63, 62லயே நீங்க பார்க்கலாம். ஆர்கனைஸ்டா 65ங்கிறது எல்லாருக்குமாக சொல்லப்பட்டாலும் 60களில் நடந்த மொழிப்போர் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். அப்போ 65 பக்தவச்சலம் சிஎம். பக்தவச்சலம் சிஎம் மாணவர்கள் போராட்டம், இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழுன்னு ஒரு 15க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்த மாணவர் சங்கங்கள், மாணவர் அமைப்புகள், அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக ஒரு குழு, ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி, பலரும் இருந்தாங்க. எனக்கு நான் வந்து அப்போ பியூசி தான். எனக்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸ் தான் மாணவர் தலகர்த்தர்கள். முக்கியமானவர்கள் சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் காளிமுத்தண்ண, கருப்பு மலர்கள் காமராஜ், அப்புறம் வந்து சசிகலா அம்மாவோட கணவர் நடராஜ் அண்ணன், கலைஞரோட தனிச்செயலாளர் ராஜமாணிக் அண்ணன், எல்லாருமே அந்த இதுலேருந்து வந்தவங்க தாங்க. எல்லாருக்கும் இப்போ சமீபத்தில் தான் மறைந்தார் முதலமைச்சரே போய் உடலுக்கு மரியாதை செலுத்தினார். தஞ்சாவூர் ஒரத்தநாடு கணேசன், அவர் கணேசன்க. எல்ஜினா என்னன்னா லெப்டினன்ட் ஜெனரல், மொழிப்போருக்கு அவர் லெப்டினன்ட் ஜெனரல், அப்படிலாம் இருந்த காலங்க அது. ஸோ கீழே கடைமட்டம் வரைக்கும் வந்துருச்சு. நான் வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், அதுவும் தாண்டி சாத்தாங்குளத்தில் படித்தது. அது இன்னும் பயங்கர கிராமம். எஸ்எல்சி வந்து சாத்தாங்குளம், 11th தான் அப்போ எஸ்எல்சி. அப்போ கம்ப்ளீட்டா த்ரூ அவுட் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்குமான பறந்து விரிந்த நிலப்பகுதியில இந்தி திணிப்பு எதிர்ப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள் இருக்குங்க. எனக்கு நன்கு ஞாபகம் இருக்க நிகழ்வு, மணியாடர் ஃபாரத்துல தமிழை எடுத்துட்டு இந்தியை கொண்டு வந்தது. மணியாடர் ஃபாரம் சிம்பிள் வே ஆஃப் சென்டிங் 10 ரூபீஸுங்க. 10 ரூபா, ஊர்ல இருந்து 10 ரூபா அனுப்புவாங்க. அது 10 ரூபாயை நம்ம வாங்கி செலவு பண்ணுவோம் காலேஜில். அவ்வளோதானே. நம்மளோட 65 பொருளாதாரம் என்னவா இருக்கும்? ஒரு தடவை ஜெயலலிதா அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது 65, 66 எல்லாம் உங்களுக்கு வீட்டிலேருந்து எவ்வளவு பணம் அனுப்புவாங்கன்னு கேட்டாங்க. 10 ரூபா அனுப்புவாங்க மேடம்னா. when you are getting 10 rupees, I was earning 1 lakh rupees அப்படின்னாங்க. இது அப்படியே சொன்னாங்க.
அது சரிதான். அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எதுக்காக நான் சொல்றேன்னா, ரூ. 10 பெரிய ரூ. 1,00,000 தெரிஞ்ச காலகட்டம் அது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, மணி ஆர்டர் ஃபாரத்த ஃபில்லப் பண்ணி குடுக்குறதுக்கு எங்க மதருக்கு தெரியல. என்னன்னா, இங்கிலீஷ் இருக்கு, அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கு, தெரியாது. மணி ஆர்டர் ஃபாரத்த ஊருக்கு வரும்போதெல்லாம் நம்ம 3 ஃபாரம், 4 ஃபாரம் ஃபில்லப் பண்ணி குடுத்தா தான் நமக்கு வந்து பணம் வரும். இந்த காட்சியுமே இந்த படத்துல இருக்கு சார். அப்படியா? ஆஹா! நல்ல காட்சி. அது குமரன் எதிர்த்த போராட்டங்க ஆனா. ஓஹோ! அது ஒரு டச்சிங்கா இருக்கும் அது. என்னன்னா, அது ஒரு சின்ன நிகழ்வு மாரி தெரியலாம். இன்னைக்கு வந்து ஜிபே யுகத்துல மணி ஆர்டர்லாம் வந்து சின்ன நிகழ்வு தான். ஆனால் எங்களுக்கு அது ரொம்ப பெரிய நிகழ்வு. பிரம்மாண்டமான எங்க உரிமையில தலையிட்ட மாரி ஆயிப்போச்சு. அப்போ வந்து அது வெறுப்ப கூட்டிருச்சு. இப்படி தொடர்ந்துங்க. ஒரு ஒரே ஒரு நிகழ்வு ஜனவரி 26, 1965 தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். பல நிகழ்வுகள்லாம் சேர்ந்து தான் அந்த போராட்டத்துக்கு வழிவகுத்தது. இல்லைன்னா ஒட்டுமொத்தமா எல்லா மாணவர்களும் திரண்டிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ மதுரையில தான் வந்து களம் உருவாச்சு. எப்படின்னா 25ஆம் தேதி அங்க ஊர்வலம் போனாங்க. மதுரை கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள். அதுல ஒரு மாணவர் குண்டடிபட்டு அவரு ஒரு போலீஸ் வேலையில சேர்றது அவரோட கனவு. கடைசியில அவருக்கு சேர முடியாம போய் ஆரம்ப பள்ளியோட ஆசிரியரா வாழ்நாள் பூராவும் கழிச்சாருங்க. அவரு வந்து ஒரு பிரபலமான ஊடகவியலாளரோட தந்தை. இன்னமும் எனக்கு டச்ல இருக்கு அவரு. பலரின் வாழ்க்கை அதுல பாதிக்கப்பட்டது. குறிப்பாக வந்து அந்த காலகட்டத்துல பிஏ, பிஎஸ்சி பட்டப்படிப்புல செகண்ட் இயர், தேர்ட் இயர் இருந்தவங்க தான் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள். பியூசிலாம் ரொம்ப சின்ன குரூப்புங்க. நாங்கலாம் அந்த போஸ்டர் ஒட்ட, நோட்டீஸ் ஒட்ட தான் எங்களால முடிஞ்சது. அப்போ இந்த போராட்டங்களை வெளியில இருந்து பார்த்தோம். எங்க ஊர் போராட்டங்களை உள்ள இருந்து பார்த்தோம். மதுரை போராட்டத்தை வெளியில இருந்து பார்த்ததுதான். 25ஆம் தேதி ஊர்வலம் போறாங்க. கோயிலை சுத்தி ஏதோ ஒரு தெருவுல தான் மாணவர்கள் ஊர்வலம். பக்கத்துல காங்கிரஸ் அலுவலகம். அங்க இருந்து கொஞ்சம் பேர் இறங்கி வந்து அடிச்சாங்க. அடிச்ச உடனே பெரிய சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து மாணவர்கள், இளைஞர்கள் காங்கிரஸ் கொடியெல்லாம் தீய வச்சு எரிச்சு ஏகப்பட்ட பிரச்சனை. காங்கிரஸ் கட்சிக்கு இந்த படம் வெளிவரதுல அதுல இன்னும் கோபம் இருக்குன்னாங்க. காலையில பேசின காங்கிரஸ் நண்பர்கள் என்னங்க இவ்வளவு பழைய விஷயத்தெல்லாம் திருப்பி நினைவுபடுத்தி நீங்கள்லாம் இதெல்லாம் சொல்லி டிவிகள்ல எல்லாம் நினைவுபடுத்தி தேர்தல் நேரத்துல இது தேவையா அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அது அவங்க பாடுங்க, நம்ம பாடு அது இல்லை. நம்ம பாடு வரலாறு தான். சோ 25ஆம் தேதியே மதுரையில போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது திட்டமிட்டதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி தென்னகத்துல போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு பத்திரிகை தாங்க ஆதரவு, தட் இஸ் தினத்தந்தி. தினத்தந்தி மட்டும்தான் ஆதரவு. எல்லா செய்திகளையும் போட்டாங்க. இன்றளவுக்கும் தினத்தந்தி பேர்ல எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். மறக்கவே முடியாது. அதை சீப்பா ஐயா தான் ஸ்ரீகுண்டத்துல அவர் வீட்டிலேயே வந்து அவரு தமிழ் வாழ்க்கைங்கிற மாதிரியான ஒரு போர்டு தான் தொங்க விட்டுருப்பாரு. அவங்க வந்து தைரியமா ஒரு பத்திரிக்கைங்க. அந்த காலகட்டத்துல நியூஸ் பிரிண்ட் எல்லாம் படு ப்ராப்ளம். அதுல வந்து மத்தியில ஆள்ற அரசாங்கத்தை எதிர்த்து செய்தி போடுறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. பின்னாடி அவர் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாங்க, அது வேற விஷயம். ஆனால் அப்போது அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தார், ஒரு போராட்டத்தின் போது நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறீர்கள், அதுதான் காலகாலத்துக்கு வரலாறாக பேசப்படும் இல்லையா? அப்படியாக நடந்த போராட்டங்க. அப்புறம் எவ்வளவு உயிரிழப்புகள், பிரச்சனைகள். அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகுமேங்க இருமொழி கொள்கை இதெல்லாம் தீர்மானம் போட்டு நிறைவேற்றியாச்சு. ஆனாலும் மத்திய அரசாங்கம் சர்க்குலர் விடுது, ஏதோ ஒண்ணு இந்தி கட்டாயம் சொல்லி. எப்படி பண்ணாங்கன்னா 720 rupees ஸ்காலர்ஷிப். நீங்க காலேஜில் படிக்கும்போது தமிழை விட்டுட்டு மொழிப்பாடம் இருக்கு இல்லைங்களா, அதில் தமிழை விட்டுட்டு இந்தியை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 720 ரூபா ஸ்காலர்ஷிப். எவ்வளவு பெரிய தொகைங்க அது, 720 ரூபா. அவங்க எவ்வளவு மறைமுகமான முயற்சி, அதுக்காக நான் சொல்ல வரேன். சரி, அவங்க வந்து எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு வகையில அவங்களோட திட்டத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு மறைமுகமா முயற்சி செய்வாங்க. நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், மத்திய அரசாங்கங்க டெல்லி வந்து 720 ரூபா ஸ்காலர்ஷிப் தருது தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு, அதை வேண்டான்னு சொல்றாங்க இவங்க, அப்படிதானே தோணும். ஏழை மாணவர்கள் படித்து பயன்பெறுவதற்கு 720 ரூபாய் தருகிறார் பாரத பிரதமர், அதை மறுக்கிறார்கள் இவர்கள் பிரிவினைவாதிகள், இதானே சொல்லுவாங்க. அப்படிதான் சொன்னாங்க. அப்போ நாங்க என்ன பண்ணோம், அப்ப நான் வேளாண்மை கல்லூரி வந்தாச்சு, மதுரை வேளாண்மை கல்லூரி வந்தாச்சு. கோவை வேளாண்மை கல்லூரியில அப்ப வெறும் வேளாண்மை கல்லூரி தான், பல்கலைக்கழகம் கிடையாது. மாணவர்கள் ஒன்றாக கூடி தனித்தமிழ்நாடு கொடி ஏத்திட்டாங்க. பெரிய விஷயங்க. அண்ணா ஆட்சி. அண்ணா வந்து கொஞ்சம் இதாயிட்டாரு. உடனே அவரே முதலமைச்சரே போன் பண்ணி, யாராவது கோவை வேளாண்மை கல்லூரி பழைய மாணவர் தான் கேட்டுவாரு, போன் பண்ணி என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்ட உடனே அவங்க இதை சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்,
அப்புறம் அண்ணா வந்து அது மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லி அதை வந்து வாபஸ் வாங்கியாச்சு ஸ்கீம். அப்போ இந்த விமர்சனம் வந்துச்சு, ஏழை மாணவர்களுக்கு 720 ரூபாய் கிடைப்பதை தவிர்த்தார் அண்ணாதுரை, தமிழ்நாடு முதலமைச்சர். வட இந்தியாவில் பூரா இதான் பேசுவாங்க. அப்போ இது எல்லாமே எப்படியாவது ஒரு வகையில ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கான முயற்சிங்க. வரச்சப்பாத்தின்னு ஒரு வசனத்தை நீக்க சொல்லியிருந்தாங்கன்னு நான் பார்த்தேங்க. நேற்று புதிய தலைமுறையிலயோ எதுலையோ போனோ கேட்கும்போது அந்த 22 கட்டு 24 கட்டையும் அவங்க எனக்கு லிஸ்ட் போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல வரச்சப்பாத்தின்னு ஒரு வார்த்தையை பார்த்தேன். ஆனா அது உண்மை தானேங்க, வர சப்பாத்தி தானேங்க அது. ஏங்க எப்பங்க நீங்க வந்து பூரி சப்பாத்தி சாப்பிட பழகினீங்க? நான்லாம் 63 64 தான் அதை கண்ணாலேயே பார்த்தேன். என்னன்னா அரிசி பஞ்சம் வந்துருச்சுங்க. யாரு காரணம்? அரிசி பஞ்சம், அரிசி இல்ல, இன்னொரு ஆல்டர்னேட்டான விளைபொருளும் கோதுமையை திணிச்சாங்க. நீங்க வந்து இல்லாம வந்து தமிழனோட உணவு வகையில பூரி இருக்கா? இல்ல சப்பாத்தி தான் இருக்கா? மேட்டுக்குடியில இருக்குங்க. சாதாரண எளிய மக்களுக்கு வாங்கன்றனா. எல்லா உதாரணங்களும் மேட்டுக்குடி மக்கள், பிராமணர்கள், இவங்களே வந்து உதாரணமாக கொண்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா எல்லாரும் நியோ பிராமின் ஆயிருவீங்க. நீயும் பிராமணன் ஆயிருவ. உனக்கு ஒரு பண்பாடு இருக்கு, அந்த பண்பாட்டு வளையத்துக்குள்ள நீ வாழு. யாரோடையும் பகமை பாராட்ட வேண்டாம். அதுக்காக உன் பண்பாட்டை எதுக்கு அவன் பண்பாடா மாத்த பாக்குறான்? இந்த கேள்விக்கு விட வேணுமா வேண்டாமா? அதுக்கெல்லாம் விடைதான் இந்த பராசக்தி படம்ங்கிறது என்னோட ஃபீல். சார், இப்ப இந்த அண்ணா வந்து நீங்க சொன்னீங்க கோவை கல்லூரியில வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, உடனே அண்ணா வந்து ஒன்றிய அரசிட்ட பேசி அதை நிறுத்தி வச்சாருன்னு சொல்லிட்டு, எப்படி சார் அது சாத்தியமாச்சு அண்ணாவால? ஏன்னா தமிழ்நாடுன்ற பெயரையும் வைத்திருக்கிறார், இருமொழி கொள்கையும் கொண்டு வந்திருக்கிறார். இத வந்து நீங்க எல்லாம் டச் பண்ணீங்கன்னா ஒரு அச்சம் வரும், அதுவரையும் அண்ணாதுரை தான் ஆளுகிறான் அப்படின்ற அந்த பேச்சு, அப்போ பேசின பேச்சு இப்போ வரைக்கும் மோடி அரசுக்கு அது ஒரு பயத்தை கொடுக்குது. அந்த அளவுக்கு அண்ணா எப்படி சாதிச்சாரு அந்த ஒன்றிய அரசு கிட்ட இருந்து இவ்வளவு விஷயங்களை? அவர் வந்துங்க, அவர் 63 62 63 காலத்துல ராஜ்யசபா எம்பியா போகும்போதே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்துருச்சு. அகில இந்திய அரசியல்ல அண்ணாவை ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா ஒரு தங்கு தடையற்ற ஆங்கில பேச்சு, அந்த அவர் சொல்ற உதாரணங்கள். நேற்று கூட யாரோ ஒரு வீட்டுல வந்து பெரிய ஓட்டை வழியாக பெரிய நாயும், சின்ன ஓட்டை வழியாக சின்ன நாயும் வர வேண்டியது இல்லைன்னு அண்ணா சொல்லிட்டாருன்னு யாரோ சொன்னாங்க. இந்த இதுல நாயின்னு சொல்லிட்டாரு இந்திய அப்படின்னு, பூனைன்னு தான் சொன்னாரு. இது ஃபேமஸ்ங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்டிஷ் அறிஞர், அவர் ஆராய்ச்சிக்கு இடையூறாவே இருக்கும். என்னன்னா வீட்டுல இருக்கிற பூனை தொல்லை. அவ்வளவு பெரிய அறிஞர் 2 ஓட்டை போடுவார், ஒரு பெரிய ஓட்டை ஒரு சின்ன ஓட்டை. ஃப்ரெண்டு கேட்பாரு, என்னங்க 2 ஓட்டைன்னு? இல்ல பெரிய ஓட்ட வழியா பெரிய பூனை போட்டும், சின்ன ஓட்ட வழியா சின்ன பூனை போட்டோம்னா அவ்வளவு பெரிய அறிஞர் சொல்லுவாரு, என்னங்க இது பெரிய ஓட்ட போற பூனை, பெரிய ஓட்ட வழியா போற பெரிய பூனைக்கு பின்னாடி சின்ன பூனையும் போயிருமாங்கன்னாரு. இது ஃபேமஸ்ங்க. அது இதையே வந்து மாற்றி திரிச்சு கூறப்படுகிறது. அண்ணாவும் அப்படி சொல்லல. ஆனா அந்த பூனை உதாரணம் சொன்னாரு. என்னன்னா நம்ம வந்து ஒரு மொழியில தாய்மொழி, அதை தாண்டியே இன்னொரு ஆங்கிலம், உலக பழகணி, அதுல புலமை பெற்றால் சர்வசாதாரணமாக மற்ற மொழிகளை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இதுக்கு வந்து கட்டாயமாக நம்ம திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மொழிச்சுமைக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ரொம்ப ஏழை எளிய பெற்றோர்கள் கிராமத்து பள்ளிக்கூடங்கள்ல தங்க பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது கூடுதல் மொழி சுமை. விரும்பினா அவங்க மொழி கத்துக்கிடட்டும், அதுக்கு நம்மளுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. இவ்வளவுதாங்க பாயிண்ட். எங்களுக்கே ஸ்கூல் டேஸ்ல வந்து 8th 7th எல்லாம் படிக்கும்போது ஹிந்தி இருந்துங்க. ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற டீச்சர்கள் இருந்தாங்க. நான் நைட் ஸ்டடின்னு ஒன்று வச்சு நான் கொல்லுவாங்க. நைட்டு வந்து அங்கே படிக்கணும். அதுக்கு எஸ்கேப் ஆகி தான் நானே ஹிந்தி கிளாஸுக்கு போனேன். அங்கே போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், அதாவது ஃப்ரீயாக இருக்கும். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, ஃப்ரீயாக இருக்கும். இதெல்லாம் வந்துங்க அவங்கவுங்க சொந்த விருப்பம். ஆனால் நீ 7வது வகுப்புலேருந்தே படி, 5வது வகுப்புலேருந்தே படி, அது வந்து தேசிய மொழி. இல்லைன்னா வந்து ஹிந்தி படித்தா நீ வடநாட்டில் வேலை பார்க்கலாம். நான் ஏங்க வடநாட்டுக்கு போய் வேலை பார்த்து வர சப்பாத்தி சாப்பிடணும்? சரி, எனக்கு எது இஷ்டமோ அதை நான் செய்ய போகிறேன், அவ்வளோதானே. வடநாட்டில் போய் இந்த தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறவங்கள எத்தனை சதவீதம் போய் பாம்பேல வேலை பார்க்காங்க, எத்தனை சதவீதம் வந்து ஜார்க்கண்டில் வேலை பார்க்காங்க. அவனுக்கு உண்மையாகவே தேவை இருந்தால் போகணும்னு அவனுக்கு கம்பல்ஷன் ஏற்பட்டால் அவன் கற்றுக்குவான், அவ்வளோதான். அந்த காலத்துலங்க ஜவுளி கடையில் துணி கிழிச்சு கொடுப்பாங்க. எங்கள் ஊர் அண்ணாச்சிங்களா, அதான் தொழில். ஊரில் ஜவுளி கடை வச்சுருப்பாங்க, துணி கிழிப்பாங்க. முதலாளியே அவங்க தாத்தாவாக இருப்பார். திடீர்னு வட இந்தியாவில் பாம்பேல இங்கெல்லாம் வந்து இதே ஜவுளி கடை திறப்பாங்க. யாரோ ஊர்லேருந்தே போய் திறப்பாங்க. இங்கேருந்து துணி கிழிக்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போவாங்க. இங்கே வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டுவாங்க ஹிந்தியில், ஸ்போக்கன் ஹிந்தியில்.
ஏங்க அவன் தொழில்னு வரும்போது துணி கிழிச்சு கொடுக்கும் போதே அவன் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவுதாங்க அதுல பாயிண்ட். இங்க வந்து லோக்கலா இருக்கிற அடகு கடைக்காரங்க தமிழ் பேசுறத நீங்க கேட்டதே இல்லையா? பேசுறாங்கல்லங்க. எத்தனை சீக்கியர்கள் வந்து நல்ல அருமையான தமிழ்ல பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. எத்தனை வீடியோ நம்ம பார்க்கிறோம். தேவைக்கு வந்து மனிதர்கள் மொழியை கற்றுக்கொள்வார்கள். இவ்வளவுதான் பாயிண்ட். அப்போ இந்த திணிப்பையும் வல்லாண்மையும் எதிர்த்து தான் வந்து எங்களோட இந்திய எதிர்ப்பு போராட்ட குழு. வல்லாண்மை என்பது என்னன்னா, மணியாடர் ஃபாரத்துல தொடங்கி சப்பாத்தி வரைக்கும் உங்களோட ஆதிக்கத்தை செலுத்துகிற மனோபாவம். அப்ப நாம வந்து ஆதிக்கத்துக்கு அடிபணிவது இல்லை. இந்தி அறிக்கை மட்டும் இல்ல, இந்தி தமிழுக்கு செந்தின்னு எழுதி போடுவோம். அப்போ சோத்துல எல்லாம் இந்தி தமிழுக்கு செந்தி. அது அது அப்படி விட்டாங்க அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவன் பராசக்தி சென்சார் பிரச்சனை மூலமாக மீண்டும் டெல்லி நமக்கு தெரிவிப்பது என்ன? பழைய ஆதிக்க மனோபாவத்துலதான் இவங்க இருக்காங்க. அதாவது 1960கள்ல எப்படி இருந்ததோ 50களில் எப்படி இருந்ததோ அப்படிதான் 2020லயும் இருக்கு. பேரு வேறு மாறுபடுது. இது பிஜேபி. அவ்வளவுதான். பிஜேபி இன்னும் மோசமா இருக்குன்னு வேணா எடுத்துக்கிடலாம். ஏன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்காங்க. அப்பவுமே போராட்டத்துக்கு பிறகு ஏங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோடய 2 மத்திய அமைச்சர்கள் பதவியை ராஜினாமா பண்ணாங்கங்க. அது தெரியுமான்னு தெரியல யாருக்கும். 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க வேணாம், இது வந்து பெரிய இது அவங்க அதாவது மாணவர்கள் தரப்பை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க, ராஜினாமா பண்ணாங்க. அப்புறம் போராட்டம் எல்லாம் முடிஞ்சு சர்க்குலர் விட்ட பிறகுதான், அதாவது மாணவர்கள் போராட்டத்துக்கு மத்திய அரசு பணிந்தது இந்திய வரலாற்றுல அது முதல் முறை. அதுக்கு பிறகு விவசாயிகள் போராட்டத்துக்கு பணிந்ததை தான் நான் சமீபத்தில் பார்த்தேன். பிஜேபி அரசு மாணவர்கள் போராட்டத்துக்கு பணிந்து இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தி தொடரும் என்கிற நேருவின் உறுதிமொழியே கொடுத்தாங்க. நேரு அந்த உறுதிமொழியை அப்பவே கொடுத்துட்டாருங்க. சார், துணை ராணுவம் வந்தும் கூட இவ்வளவு தீரமாக எதிர்ப்பு அப்படின்றது எப்படி சார்? அது அந்த அந்த டைம்ல அந்த உணர்வுன்றது சின்ன கல்லூரி மாணவர்கள்ன்றது 20 வயசு அந்த மாதிரி தான். ஆனாலும் அந்த தீரமான அந்த முடிவு அப்படின்றது, எழுச்சியான அந்த வீரம் என்பது எப்படி அந்த மாணவர்களுக்கு வந்தது அப்படின்றது ஒரு இதாதான் இருக்கு. அது கோஆர்டினேஷன் வந்து அப்படி அமைஞ்சிருச்சுங்க. அது உண்மையில் தான். நானும் அப்பப்போ அதை நினைச்சு ஆச்சரியப்படுவேன். அப்போ வந்து எதுக்குமே பயப்படல இவங்க. ஏன்னா துப்பாக்கி குண்டு எப்படி அங்க சிதறல் வரும்னாங்க, தரையில தார் ரோட்ல வந்து குண்டு துப்பாக்கியை வச்சு சுடுவாங்கங்க. அப்போ நான் குறிப்பிட்ட அந்த அவருக்கும் கூட அப்படியானதுதான் காயம். அது வந்து ஷெல்லு, பெரிய ஷெல், அது கொஞ்சம் பெரிய தோட்டா. அது பட்டு தெரிக்கும் போது அந்த சிதறல்கள் வந்து நிறைய பேரை அட்டாக் பண்ணட்டும்ங்கிறது நோக்கம். கொடுமையான விஷயங்க அது. பொள்ளாச்சியிலுமே நிறைய கொலைகள் அந்த மாதிரிதான் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த படத்தையும் காமிச்சிருக்காங்க. ஆமா, பிளஸ் இப்போ அண்ணா பேச்சுன்னு இணையத்துல வருது இல்லைங்களா, கட் பண்ணப்பட்ட பேச்சு. அதுல ரயில் பெட்டி எரிஞ்சா என்ன நம்ம வேற ரயில் பெட்டி வாங்கிக்க முடியாதான்னு அவர் கேட்பார் இல்லையா? அது உண்மையும் கூடங்க. ஏன்னா மாணவர்கள் போராட்டத்துல மாணவர்களும் உயிரிழந்தார்கள், காவலர்களும் ஆயுதப்படை வீரர்களும் அவங்களும் உயிரிழந்தார்கள். கோபம் வந்து பெருக்கெடுத்து போயிருச்சுங்க. இப்போ திமுக தலைவர்கள் எல்லாருமே ஜெயிலு. கலைஞர் வந்து பாளையங்கோட்டை ஜெயில். நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு அது. ஏன்னா ஞாபகம் பாளையங்கோட்டை விஇசி. மற்ற தலைவர்களும் ஜெயில் தான். அப்போ மாணவர்கள் போராட்டத்தை வடிவமைப்பது யார்? யார் கோஆர்டினேட் பண்றாங்க? இது வந்து ரொம்ப ரகசியமாவே ஆகிப்போச்சு. இந்த பெயர்கள் எல்லாம் பிற்காலத்துல வெளிவந்தது தான். எங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும், ஆனா அவங்க ஐடென்டிட்டி தெரியாது. இப்ப மாதிரி பெரிய கம்யூனிகேஷன் கிடையாது இல்லைங்களா? நடராஜன் ஒருவர் இருக்கிறார், அவர் வந்து தஞ்சாவூர் சரபோஜி காலேஜில் படித்தவர், இப்படித்தானே தெரியும். இதை தாண்டி வேற அவர் எப்படி இருப்பாரு, உருவ தோற்றம் என்ன, அதெல்லாம் தெரியாது. 67க்கு பிறகு என்னாச்சுன்னா, இவங்க வரலாறு எப்படி வெளியில தெரிய ஆரம்பிச்சதுன்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில ரிலீஃப் கொடுக்கணும். நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதாவது சில பேர் வந்துங்க அவங்களே வந்து கொஞ்சம் வசதியானவங்க. இப்ப நடராஜன்லாம் அவங்க விழாறு கிராமமே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வசதியானவங்க, அதாவது நிறைய நிலங்களுக்கெல்லாம் சொந்தமானவர்கள். பட் பாதிக்கப்பட்டவங்கள பெரும்பாலும் வந்து வசதி இல்லாத எளிய பின்னணி கொண்டவங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போதுதான் அந்த ஏபிஆர்ஓ போஸ்ட்டுங்க, பிஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம டிஐபிஆர், அதுல வந்து ஏபிஆர்ஓன்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணாரு அண்ணா. படத்துல வருதான்னு தெரியல. ஆமா, ஏபிஆர்ஓ போஸ்ட் கிரியேட் பண்ணது நம்ம இவர் தான், ஒரத்தநாடு கணேசன் தான், எல்ஜி தான். ஒரு ஆஃபீஸ்க்கா போற, அவர் நல்ல வசதியான பின்னணி. ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கா போய் நீங்க ஏபிஆர்ஓ போட்டுங்க, இந்த பையன் வந்து இப்படி அவனை பத்தி எல்லாம் சொல்லி தப்பா நினைக்க, அப்படிதானே நடராஜன் ஏபிஆர்ஓ ஆனாரு. அதுக்கு பிறகுதான் அவர் கடலூர்ல வந்து சந்திரலேகாமா கலெக்டருக்கு பிஆர்ஓ. சந்திரலேகாமா இன்னும் இருக்காங்க, சமீபத்துல கூட அது நினைவு கூர்ந்தாங்க. சசிகலாமா கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்படின்னா
அதிமுக உண்மையிலேயே எம்ஜிஆர் மேலாம் இப்ப எங்களுக்கு கோபம். 1001 படப்பிடிப்புக்கு ஒரு கோவா போயிட்டாரு போராட்டம் நடக்கும்போது. அவர் வந்து இல்ல நான் ஏற்கனவே கமிட்டடு, அங்க எல்லாரும் போயிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. எஸ்எஸ்ஆர் வந்து கருப்புடி போராட்டம், அவரு ஏர்கன்னை வச்சு கீழே காங்கிரஸ் கூட்டம் கூடிருச்சு, வீட்டுல கருப்பு கொடி ஏத்தனுங்க, மேல வானத்தை பார்த்து சுட்டுட்டாரு. போச்சு, ஒரு ஆயுத பிரயோகம், துப்பாக்கி காட்டி மிரட்டினான்னு போட்டு ஏகப்பட்ட கேச போட்டு விட்டாங்க அவர் பேர்ல. ஸோ திடீர்னு எங்களுக்கு எஸ்எஸ்ஆர் பேர்ல ஒரு பெரிய ஹீரோ ஒர்ஷிப் வந்துருச்சு, எம்ஜிஆர் பேர்ல கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் 65 நிகழ்வுங்க, இதெல்லாம் மாத்த முடியாது. நீங்க இன்னைக்கு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், பேப்பர்கள்ல எல்லாம் பழைய தினத்தந்தி கட்டிங் எடுத்து பாருங்க, இது எல்லாம் இருக்கு. அப்போ அப்புறம் பின்னாடி வந்து அவர் அதை ஏதோ ஒரு ரூபத்துல சமாளிச்சாருன்னு வைங்களேன். 1001 ஆரம்பத்துல ஸ்லாக் ஆச்சு அந்த படம், அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஆமா, ஸ்லாக் ஆச்சு. அதாவது எங்க வீட்டு பிள்ளை வெற்றிக்கு பிறகு 1001 எப்போ வருது, நான் ஆணையிட்டால் படத்துக்கு அடுத்தாப்புலன்னு நினைக்கிறேன். அந்த கொஞ்சம் குரோனாலஜி எனக்கு மறக்குது. ஆனா நான் ஆணையிட்டால் வந்து சரியா ஓடல. எங்க வீட்டு பிள்ளை டைரக்டர் தான் நான் ஆணையிட்டாலுக்கும் டைரக்டர் நினைக்கிறேன். திருநெல்வேலியில வந்து ரத்னா தியேட்டரோ பார்வதி தியேட்டரோ அது ஓடலங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட். கோவம், ஆரம்ப கட்ட ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க படத்தை சஸ்டெயின் பண்ணணும்ல. ஏன்னா அப்பதான் பெரிய ஸ்டார் படம். அப்போ இப்போ மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்கிரீனிங் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் புறக்கணிச்சிட்டோம். அப்படி நிறைய விஷயங்கள் நடக்குங்க. திடீர்னு கோவம் வந்துருச்சுன்னா புறக்கணிச்சிருவாங்க. அப்புறம் எம்ஜிஆர் சமாளிச்சு அப்புறம் 1001 ஸ்லாக் ஆச்சு. அப்புறம் அதாவது சினிமா அரசியலுக்குள்ள இது நம்மளோட ரெகுலர் அரசியல் எப்படி எல்லாம் பின்னி பிணையுதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நீங்க ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னீங்க, சினிமாவை ஸ்டார்களை நம்பி தமிழ்நாடு அரசியல் இல்ல, அரசியல் தான் பயன்படுத்துறதுக்கு எம்ஜிஆரே வந்து அவருக்கு ஸ்லாக் ஆயிருக்கு. அவரு பெரிய படம் நடிச்சோமே மக்கள் வந்து ஆரம்பத்துல பிள்ளையாவும் ஸ்லாக் ஆச்சு. இது எல்லாமே வந்து அவர் பேர்ல இருந்த கோபம் தான் காரணம். அதை தாண்டி வந்துங்க எம்ஜிஆருக்கு கனெக்டிவிட்டி அதிகங்க, அவர் அட்ராக்ட் பண்ணுவாரு. இன்னொன்னு என்னன்னா, எம்ஜிஆரோட சிறப்பம்சம் நான் பாக்குறது, எல்லாரும் தப்பு செய்யறதுதான், தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை திருத்திடணும்னு நினைப்பாரு. இப்போ உதாரணமா பொருளாதார இடஒதுக்கீடு அவர் கொண்டு வந்தது 79, 80 தேர்தலில் நாங்களாம் ஏத்து வேலை பார்த்தோம். அடி, ஏன்னா அது சமூக நீதிக்கு புறம்பானது. எரியிற நெருப்புல வந்து எண்ணெய் ஊத்துற கதையா போராட்டம் அறிவிச்சு இந்த அரசாணையை தீ வச்சு கொளுத்துறோம். நாவலர் வந்து கொளுத்தி கோட்டைக்கு அனுப்பணுங்க சாம்பலை, இதான் போராட்டம். சாம்பலை அனுப்புங்கள், எங்கள் கோட்டையின் பூச்செடிகளுக்கு அதை உரமாக பயன்படுத்தினாரு. எவ்வளவு கடுப்பாயிரும் யோசிச்சு பாருங்க. அவுட்டு 80 பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 38 அவுட்டுங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி. உடனே அவர் அதை மாத்திட்டார். அது வந்து சில நேரங்கள்ல தலைவர்கள் தவறான முடிவுகள் எடுப்பாங்க, சுற்றி இருக்கிற அதிகாரிகளோட தவறான வழிகாட்டுதல் காரணமா இருக்கும். தவறை திருத்தி கொண்டால் அவர்கள் வந்து தொடர்ந்து தலைவர்களாக வரலாற்றில் இடம் பிடிக்கிறாங்க. இதை நான் எப்போதுமே பார்த்து வருகிறேன். ஆனா மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பழைய தவறுகளையும் இவங்க புதுசா திருப்பி செய்யறாங்க. ஏற்கனவே இதெல்லாம் தவறு ஆகி வரலாற்றுல இடம் பெற்று கெட்ட பெயர் ஏற்பட்டு வாக்கு வங்கியை இழந்து அதற்கு பிறகும் தொடர்ந்து செய்கிறார்கள். அதற்குத்தான் பெரிய உதாரணம் இந்த சென்சார் இஷ்யூ. அது ஜனநாயகனாக இருந்தாலும் சரிதான், அல்லது வந்து பராசக்தியாக இருந்தாலும் சரிதான். சென்சாரை ஆயுதமாக பயன்படுத்துகிற மத்திய அரசு. இந்த குற்றச்சாட்டை அன்றைக்கு வைத்தோம், இன்றைக்கு வைக்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஆமான அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ஏன்னா அவரும் அந்த காலகட்டத்தில் இளைஞரா தான் இருந்து எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு. சார், ஒரே ஒரு கேள்வி, எல்லாருக்கும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. காமராஜரே தோற்கடிச்ச ஊரு அப்படின்ற பிரச்சாரம் வந்து எப்பயுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த மாணவர்களுடைய போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது காமராஜர் அவர்களுக்கு எதிராக நின்றது பே. சீனிவாசன் என்ற ஒரு மாணவர் தலைவர் தான். அவரு தான் போராட்டத்திலையும் அவரும் ஒரு முக்கியமான ஒருத்தர். அப்போ இந்த போராட்டம் என்பது காமராஜர் அவர்களுக்கும் எதிராக திரும்பி அவரை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு வீரியமாக இருந்தது அப்படி பார்க்கலாமா? அந்த தேர்தல் தோற்கடிப்பு அப்படின்றது மட்டும் இல்லைங்க, பக்தவச்சலம் உள்ளிட்ட எல்லா முன்னணி, பூவராகன் மட்டும்தான் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேங்க. எல்லா அமைச்சர்களுமே தோற்று போனாங்க. காமராஜர் தோற்றதை 2000 சொச்சம் ஓடுதாங்க. மாணவர்கள் போய் இறங்கி வேலை பார்த்தவங்கிறது உண்மை. விருதுநகர் தொகுதியில சீனிவாசனுக்கு ஆதரவா. ஆனா 69 கொஞ்சம் மாறிட்டோம். நானே வந்து நாரோ இல்ல காமராஜர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டேன். அந்த 2 வருஷம் கேப்ல பல சம்பவங்கள் நடந்தது. சீனிவாசனோட குவாலிட்டியும் வந்து அதுல கேள்விக்குரியதாக மாறியது.
அவர் எங்க தராஸ்பத்திரிகளை தொடர்கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காருங்க. நல்ல நண்பர் தான். ஆனா சில அரசியல் நிலைப்பாடுகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேள்விக்குரியதா மாறிச்சு. துணை சபாநாயகர் அப்புறம் பதவியில் இருக்கும்போது அவர் நடந்து கொண்ட முறை வந்து கேள்விக்குரியதா மாறிச்சு. மதியழகன் சபாநாயகர், சீனிவாசன் துணை சபாநாயகர் 72. அப்படியே அந்த பாப்புலாரிட்டி இறங்குச்சு. காமராஜர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அப்போ மிகப்பெரிய அளவுக்கு அவர் ஆல் இண்டியா பாலிட்டிஷியன். தமிழ்நாட்டில் அது பெரிய கௌரவம் தான். ஆனா விருதுநருக்கு வந்து எம்எல்ஏ தேர்தலுக்கு நின்னாரு. அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்ங்க. அவர் முதலமைச்சர் பதவி வேண்டான்னு போனவர். போய் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அப்புறம் திருப்பி பேக்கு தமிழ்நாடு தேர்தல் எம்எல்ஏ, அது வெற்றி பெற முடியல. அப்புறம் திருப்பி பேக்கு எம்பி தேர்தல், அது பிறகு எம்பியா தான் இருந்தார். அதாவது நாகர்கோவில் இடைத்தேர்தல். இதுவும் வந்து தலைவர்களுக்கு தவறு செய்வார்கள்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்க. அது யாராக இருந்தாலும் இது பொருந்துங்க. எம்ஜிஆராக இருந்தாலும் பொருந்தும், காமராஜராக இருந்தாலும் பொருந்தும், கலைஞராக இருந்தாலும் பொருந்தும். ஆனா அதை திருத்திக்கிடணும். காமராஜரும் திருத்திட்டாரு. எம்எல்ஏ தேர்தல் நம்ம நின்று கூடாதுன்னு அவர் உணர்ந்தாரு. அதுக்கு பிறகு அரசியல் அவர் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கல. அப்புறம் வந்து அவர் பெருந்தலைவருங்க, அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவரோட சத்துணவு திட்டத்துக்கு இப்ப ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க எங்க திட்டங்களுக்குன்னு சொல்றாங்கல்ல. சத்துணவு திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டினது தானேங்க எம்ஜிஆரோட சத்துணவு திட்டம். அவருமே போராட்டத்துடைய இறுதி கட்டத்துல இந்தி வேணான்ற முடிவு தான் எடுத்ததாக படிக்க முடியுது. இந்த போராட்ட உணர்வு இது பராசக்தியில காட்டி இருக்கிற மொழிப்போர் இப்போ வந்து மும்பையில இருக்கா இல்லையா? மராத்தி மொழியை ஹிந்தி டாமினேட் பண்ணுதுன்னு இப்பதானங்க அவங்க போராட்டம் நடத்துறாங்க. அந்த சர்க்குலரை எதிர்த்து போராட்டம் நடத்தி அரசாங்கம் சர்க்குலரை வாபஸ் வாங்கிச்சா இல்லையா? பிஜேபி அரசாங்கம் 3வது மொழி கட்டாயம் அது ஹிந்தின்னு சொன்னாங்களா இல்லையா மகாராஷ்டிரால? அப்புறம் வந்து மராத்தியர்கள் எதிர்ப்பு, மராத்தி பேஸ்டு கட்சிகளோட எதிர்ப்பு காரணமாக அது வாபஸ் வாங்கப்பட்டதா இல்லையா? அப்போ 65ல மாணவர் போராட்டம் காரணமாக எப்படி பின்வாங்க நேர்ந்ததோ அப்படித்தான் இப்ப மகாராஷ்டிரால இவங்க பின்வாங்கி இருக்காங்க 2025ல. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, தவறுகள் செய்தால் தலைவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். தவறுகள் செய்து சுட்டிக்காட்டி வரலாறே வந்து பெரிய தண்டனை கொடுத்த பிறகு திருத்திக் கொள்ளாதவர்கள் எப்படி தலைவர்களாக இருக்க முடியும்? இதுதான் பராசக்தி உணர்த்துகிற பாடம். பராசக்தி படம் வெளியான சூழ்நிலையில அன்றைக்கு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது எப்படி நடந்தது, எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது, அந்த வரலாறு என்ன, அது எப்படி உருவானது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம நேரிட்ட உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. அது இன்றைய இளைய தலைமுறைக்குமே மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். அதை படித்து பார்த்து தெரிந்து கொண்டு அந்த இளைஞர்களைப் போல இருக்க வேண்டும் என்பதான் உங்களுடைய விருப்பமும் இருக்கிறது. நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு தகவலை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.